ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு நாங்கள் பான் அமெரிக்கான்ற பைக்கில் வந்து ஹார்லி டேவிட்சன் அதில் ஒரு ட்ரையல் ட்ரைவ் உண்டு. Harley-Davidson பைக்ஸ் வந்து இப்போ தான் வந்து அட்வென்ச்சர் டைப்பில் வந்து பைக்கில் அடிக்க ஒழிக்கிட்டு இருக்கணும். கம்ஃபர்ட் வந்து BMW அளவுக்கு இல்லாட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் இது இந்த ப்ரைஸோட ஒப்படைக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும். BMW ஓடி பழகினதுக்கு வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் பயங்கர ஹார்டாக இருக்குது. வந்து அந்த சாஃப்டான ஃபீலிங்ஸ் இல்லை ஒன்றில். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டனை முன்னுக்கு வச்சிருக்கிறோம். வந்து அளவுக்கு மீறின டிஸ்பிளேயில் வந்து அளவுக்கு மீறின இன்ஃபர்மேஷன் வந்து உலகம் மோட்டர் சைக்கிள் ஓடி ஓடி வாசிக்க இயலாது. இந்த கார்களுக்கு இருக்கிற மாதிரி மியூசிக்குண்டே ஒரு இது கொடுத்துருக்கணும். பாட்டு முன்னுக்கு எடுக்கிறது, பின்னுக்கு போகிறது, சவுண்ட் கூட்டி குறைக்கலாம். ஸோ இது ஒரு டூரிங் சைக்கிளுக்கு நல்லா இருக்கும். அது மோட்டர்வேல ஓடைக்குள்ளேயும் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. முன்னுக்கு வந்து ஃப்ரெண்ட் வந்து GS 1250 போய் வந்துருக்கார். இந்த பைக்கும் வந்து அந்த ப்ரைஸ் கிளாஸில் தான் வருது. ஆனால் அதில் உள்ள செட்டிங்ஸ், கம்ஃபர்ட் எல்லாத்தோடையும் ஒப்படைக்கில் வந்து BMW தான் பெஸ்ட். நோர்வேல வந்து கூடுதலாக மெயின் ரோட்டில் வந்து இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு தனி ரோட் விட்டுருக்கு. நம்ம வந்து அதில் வந்து பஸ் ஓடலாம், டாக்ஸி ஓடலாம், எலக்ட்ரிக் கார்ஸ், அதோட மோட்டர் சைக்கிளும் ஓடலாம். டிராஃபிக்கள் கூட இருக்கிற நேரங்களில் வந்து இந்த ரோட் ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் நோர்வேல உள்ள ஹார்லி டேவிட்சன் ஷாப். இவை தான் வந்து நோர்வேன் ராயல் என்ஃபீல்ட் பைக்கிൻ്റെ இம்போர்ட்டராக இருக்கணும். Harley-Davidson Oslo பார்த்தீங்கன்னா வெளியில் ராயல் என்ஃபீல்ட் டெக்னாலஜி எல்லாம் நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன மாதிரி வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.